இப்போது நம்ம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1/2 கரண்டி மிளகாத்தூள், 1/2 கரண்டி கரம் மசாலா தூள், 1/2 கரண்டி மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வெந்த பிறகு மசாலா சேர்த்து நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு 1 கரண்டி மிளகாத்தூள், 1/2 கரண்டி கரம் மசாலா தூள், 1 கரண்டி ஜீரகத்தூள், 1 கரண்டி தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ வாங்க நம்ம மட்டனை வேக வைக்கலாம். இப்போது மட்டனை நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரில் மட்டனை போட்டு இந்த கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 கரண்டி உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் இது பண்ணும்போது போட்டுக்கலாம். போட்டு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வச்சா போதும். இதை இப்போ ஒரு 4 விசில் விட்டு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் எல்லாத்தையும் போட்டாச்சு. 1/2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணும்போது கொஞ்சம் 1/2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அதனால் 1/2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இதை பாயில் பண்ணிடலாம். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணலியை வச்சுக்கலாம். வாணலி சூடாகட்டும். வாணலி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 4 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதோட பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நான் மட்டனில் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன். அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1/2 கரண்டி உப்பு போட்டுக்கிறேன். அதில் 1/2 கரண்டி உப்பு போட்டிருக்கேன். இதில் 1/2 கரண்டி உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நான் ஜீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கலாம். மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட மட்டன் வேக வச்ச தண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். சுவையான மட்டன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான மட்டன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸி மெத்தடில் சொல்லியிருக்கேன். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பாய்.